ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Kanaga Samayal. இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஈஸியான, ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் டபுள் பீன்ஸ் சில்லி ஃப்ரை. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஆனியன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கணும். தனி மிளகாய் தூள், நெய், உப்பு, கருவேப்பிலை, டபுள் பீன்ஸ். நான் இதை குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகணும். நெய்யில் ஏன் செய்கிறோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் நெய்யில் செய்கிறேன். நீங்கள் ஆயிலில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனியனோட அந்த பச்சை வேகம் போகணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அது வதங்கி வரணும். ப்ரௌனிஷாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யில் நீங்கள் ஆனியன் வதக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லாவே வதங்குது. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்க போகிறோம். தனி மிளகாயத்தோட அந்த நெடி அந்த ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வதக்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக நெடி ஏறும். அதனால நான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நான் தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம பீன்ஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா பீன்ஸை நம்ம சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா அதில் ஒட்டணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம குக் பண்ண பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா பீன்ஸில் ஒட்டணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்துது. இது மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இதிலே நீங்கள் இது மாதிரி பரட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா நம்ம பீன்ஸில் நல்லா ஏறிடும். அந்த உப்பு காரம் அந்த ஃப்ளேவர் நல்லா ஏறிடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான விட்டமின்ஸும் இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக தான். இது எலும்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமாக இதை கொடுத்தீங்கன்னா புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வராது, சுகர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது அப்படிங்கிறவங்க பீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முடி கொட்டுறது ரொம்பவே கம்மியாகும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த பீன்ஸை நீங்கள் மொதல் நாளே ஊற வச்சு நைட்டு காலையில் எடுத்து குக் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே டேஸ்டியான டபுள் பீன்ஸ் சில்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.